ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். சார் மகரந்த சேர்க்கைக்கு என்னென்ன காரணிகள் யூஸ் ஆகுது, சரியா? இதில் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மொத்தம் ரெண்டு ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்க போறோம், ரெண்டு ஏஜென்ட்ஸ், சரியா? ஒன்று வந்து பயாட்டிக், இன்னொன்று வந்து ஏபயாட்டிக். ஒன்று வந்து உயிருள்ள காரணிகள், இன்னொன்று உயிரற்ற காரணிகள். அப்போ மகரந்த சேர்க்கைக்கு எந்த இதெல்லாம் உயிருள்ள உயிரினங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அது எல்லாமே பயாட்டிக்ல வந்துடும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அனிபி, இன்செக்ட்ஸு, சரியா? வேற என்னது, அனிமல், பாம்பு, இதெல்லாம். அப்போ குரங்கு, இது கூட பாலினேஷன்ல ஈடுபடும். இது எல்லாமே எதில் வரும்னா பயாட்டிக்ல வரும், சரியா? ஏபயாட்டிக் உயிரற்ற காரணிகள்னு பார்த்தோம்னா வாட்டர், ஏர், இது ரெண்டு தான் உயிரற்ற காரணிகள்ல வரும், சரியா? அப்ப ஏஜென்ட்ஸ் அப்படின்றது பாலினேஷனை உண்டு பண்ணக்கூடிய அல்லது பாலினேஷனுக்கு உதவக்கூடியது தான் ஏஜென்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதில் பயாட்டிக்கும் ஏபயாட்டிக் இருக்கு, அதுதான் டீட்டெயிலாக இதில் பார்ப்போம். ஸோ பிளான்ஸ் யூஸ் டூ, அதான் ரெண்டு விஷயங்களை அது பயன்படுத்துது அப்படின்றாங்க. ஒன்று ஏபயாட்டிக், விண்ட் அண்ட் வாட்டர். உயிரற்ற காரணிகள்ல முதல்ல வர்றது காற்று, ரெண்டாவது தண்ணி, சரி? காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை ஈஸியான ஆகும். காத்துல போலன் கிரெயின் காத்துல அடிச்சுட்டு போயிட்டு சிக்மால போய் ரீச் ஆயிடும், சரியா? அதே மாதிரிதான் வாட்டர் மூலியமாகவும் என்ன ஆகும், ஹைட்ரோபைட்டிக் பிளான்ஸ்ல தண்ணி மூலியமாகவே போலன் கிரெயின் போயிட்டு சிக்மாவை ரீச் ஆயிடும். ஓகே, இது ஏபயாட்டிக்ல வரும். அண்ட் ஒரு பயாட்டிக் இருக்கு, அது என்னது, அனிமல்ஸ் தான், சரியா? அனிமல்ஸ் ஜென்ரலா அனிமல்ஸும் கொடுத்துதான், நீங்க எது ஒன்னாலும் போட்டுக்கலாம், அனிபியோ, இன்செக்டோ, பேர்ட்ஸோ, எது ஒன்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்ப ஸோ ரெண்டு விதமான இதுவால நடக்குது, ஒன்று ஏபயாட்டிக், இன்னொன்று பயாட்டிக். ஏபயாட்டிக்ல ரெண்டு இருக்குது, விண்ட் அண்ட் வாட்டர். ஆனால் பயாட்டிக்ல ஜஸ்ட் அனிமல்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ டு அச்சீவ் பாலினேஷன், மகரந்த சேர்க்கைக்காக இது ரெண்டு காரணிகள் தான் மிக முக்கியமாக பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸ் யூஸ் பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் ஃபார் பாலினேஷன். இந்த இடத்துல அனலைன் பண்ணிக்கோ சார். பெரும்பாலான தாவரங்கள் பயாட்டிக் ஏஜென்ட்ஸை தான், அனிமல்ஸை தான் என்ன பண்ணுது, பாலினேஷனுக்காக பயன்படுத்துகிறது அப்படின்றது அர்த்தம். ஒன்லி a small proportion of plants use abiotic agents. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், ஒரு 100% ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா மேபி ஒரு 70 to 80% எப்படி தான் நடக்கும், பயாட்டிக் மூலியமா தான் நடக்கும். ரிமைனிங் ஃபியூ 10% எதில் மூலியமா நடக்கலாம், ஏபயாட்டிக் மூலியமா நடக்கலாம். ஓகேவா? ரைட். Pollen grains coming in contact with the stigma is a chance factor in both wind and water pollination. சார் இப்போ ஏபயாட்டிக்ல விண்டும் வருது, வாட்டரும் வருது, காற்றும் வருது, தண்ணியும் வருது, சரியா? இதுலலாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சான்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா என்ன, பை சான்ஸ் அங்கே போய் விழலாம், பை சான்ஸ் விழாமலும் போகலாம். காத்துல போறது டைரக்டா இங்க இருக்கிற சிக்மால போயிட்டு காத்து அடிக்குதுன்னு வச்சுக்கோ, போயிட்டு இங்க போய் லேண்ட் ஆகணும்னு ஏதாவது நேதி இருக்குதா, பை சான்ஸ் அங்கே போய் விழலாம். அதே மாதிரி தான் தண்ணி பெரும் ஒரு என்ன சொல்றது, பெரும் ஆத்துல அடிச்சுட்டு போகுது, இல்லை பெரிய ஏரியில தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோ, அப்போ போயிட்டு கரெக்டாக போய் ரீச் ஆகுன்றது கிடையாது. அப்போ விண்டு மூலியமாகவும் வாட்டர் மூலியமாகவும் பை சான்ஸ் நடக்கலாம், பை சான்ஸ் பாலினேஷன் சக்சஸ்ஃபுல்லாக அமையலாம் அப்படின்றாங்க. டு காம்பன்சேட் ஃபார் திஸ் uncertainties and associated loss of pollen grains, the flowers produce enormous amount of pollen when compared to the number of ovules available for pollination. சரி, இது அசன்டேஷனுக்கு முக்கியம். அப்போ நம்ம தான் சொன்னோம், வின் பாலினேஷனும் வாட்டர் மூலியமா நடக்கக்கூடிய பாலினேஷன்லையும் பை சான்ஸ் தான் போய் விழுன்னு சொல்லிட்டேன். 100% போய் அங்கே விழுன்னு சொல்ல முடியாது. அப்போ எதெல்லாம் உங்களுக்கு ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலியமா பாலினேஷன் நடக்குதோ அந்த வகையிலான தாவரங்கள்ல மிக அதிக எண்ணிக்கையிலான போலன் கிரெயின் உற்பத்தி ஆகும். ஏன்னா நிறைய இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சுட்டு போகுதுன்னு வச்சுக்கோ, எல்லாமே போய் அங்கே ரீச் ஆகாது, நிறைய என்ன ஆகும், லாஸ் ஆகும், நிறைய லாஸ் ஆகும். அதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப நீங்க பயாட்டிக் ஏஜென்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஏபயாட்டிக் ஏஜென்ட் மூலமா நடக்கக்கூடிய பாலினேஷன்ல நிறைய போலன் கிரெயின் உற்பத்தி ஆக வேண்டும். ஓவியூல கம்பேர் பண்ணும்போது போலன் கிரெயின் மிக அதிகமா உற்பத்தி செய்ய வேண்டும், அதான் அதுக்கான அர்த்தம், சரிங்களா? நெக்ஸ்ட், பாலினேஷன் பை விண்ட் இஸ் மோர் காமன் அமாங் ஏபயாட்டிக் பாலினேஷன். சார் நம்ம இந்த அடுத்த ஃபேக்டர், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், பயாட்டிக் பெஸ்டா ஏபயாட்டிக் பெஸ்டா, உயிருள்ள காரணிகள் பெஸ்டா உயிரற்ற காரணிகள் பெஸ்டான்னு பார்த்தோம். எது பெஸ்ட், உயிருள்ள காரணிகள் பெஸ்ட், முடிஞ்சு போச்சு, பயாட்டிக் பெஸ்ட். சார் ஏபயாட்டிக்ல விண்டும் வருது வாட்டரும் வருது, இந்த ரெண்டுத்துல எது பெஸ்ட்,
விண்டு தான் பெஸ்ட். புரியுதா? காத்து மூலியமா பாலினேஷன் அதிகமா நடக்குமா, தண்ணி மூலியமா அதிகமா பாலினேஷன் நடக்குமானா காத்து மூலியமா தான் மிக அதிகமா நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? பொதுவா பொதுவா wind pollination also requires that the pollen grains are light and non-sticky so that they can be transported in wind currents. இதெல்லாமே அசசன்டேஷனுக்கான கொஸ்டின். சார் காற்றின் மூலமா மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய தாவரங்களுடைய மகரந்த துகள் போலன் கிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா லேசா இருக்கும். அப்பதானே காத்துல ஈஸியா அடிச்சுட்டு போக முடியும். அதே மாதிரி நான் ஸ்டிக்கியா இருக்கணும், ஒட்டும் தன்மையற்றதாக இருக்கணும். இப்ப யோசித்து பாரு, காத்துல அடிச்சுட்டு போறது ஒற்ற தன்மை இருந்ததுன்னு வச்சுக்க என்ன பண்ணும், எங்கேயோ ஒரு பிளான்ட் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஒட்டிக்கும். புரியுதா? அப்ப இதுவே நான் ஸ்டிக்கியா இருந்தா அங்க இருந்து தப்பிச்சு போயிடும். புரியுதா? அப்ப விண்டு மூலியமா பாலினேஷன் நடக்கக்கூடிய தாவரங்கள்ல போலன் கிரெயின் எப்படி இருக்கணும், நான் ஸ்டிக்கி ஒட்டும் தன்மை அற்றதாக இருக்கணும், லைட்டா இருக்கணும், லேசானதாக இருக்கணும். இது பின் பாலினேஷனுடைய ஒரு முக்கியமான காரணம். ஓகேவா? so that they can be transported wind currents. wind current என்ன, காற்றோட்டம். காற்றோட்டம்னா காத்து அச்சின்னு போகுது இல்ல, அதுதான் அவங்க wind current சொல்றாங்க. they often possess well exposed stamens so that the pollens are easily dispersed into wind currents. சார் இங்க பாருங்களேன், இந்த மாதிரி இந்த காற்றின் மூலம் எந்தெந்த தாவரங்கள்லாம் நடக்குதோ அதில் என்ன ஆகும், போலனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, ஆந்தர் ஈஸியா காத்துல படுற மாதிரி வெளியில ஓப்பனா இருக்கும். ஏன், அப்பதான் காத்து அடிச்சா என்ன ஆக முடியும், சீக்கிரமா போக முடியும். அதான் அதுக்கான அதுதான் இந்த படத்துல குத்துக்கிறாங்க. 1.10 இந்த படம் தான். இது இது மேலும் கூட வச்சுக்கோங்களேன். அப்ப ஈஸியா ஓப்பனா இருக்குதுன்னு வச்சுக்கோ, அப்ப ஈஸியா என்ன ஆகும், உங்களுக்கு காத்து லைட்டா அடிச்சாவே போலன் கிரெயின் இங்க இருந்து கிளம்பிடும். நெக்ஸ்ட், அண்ட் லார்ஜ் ஆஃபன் ஃபெதரி ஸ்டிக்மா டு ஈஸிலி டிராப் ஏர் பார்ன் போலன் கிரெயின்ஸ். அதுக்கப்புறம் சார் மேல்ல ஓப்பனா இருக்கும்னு சொல்லிட்டோம், ஃபீமேல் எப்படி இருக்குன்னா ஃபெதரி ஸ்டிக்மா. ஃபெதரி ஸ்டிக்மான்னு தமிழ் என்ன குத்துக்கிறேன், சிறகு போன்றதா? ஆமா, ஃபெதரி ஸ்டிக்மா. நீங்க இதுல நம்ம கொடுத்துருப்பாங்க, இது இருக்குல்ல மக்காச்சோளம். மக்காச்சோளம் பாத்துக்கிறியா, பாத்துக்கிறியா இல்லையா? இல்லையா? மக்காச்சோளம் பார்த்தது இல்லையாடா? இந்த மாதிரி இருக்குமா, இருக்குமா இல்லையா? மக்காச்சோளம் தான். மக்காச்சோளம் சாப்பிட்டியா, சாப்பிட்டியா இல்லையா? இல்லையா? இது வரைக்கும் வாழ்நாளில் சாப்பிட்டதே கிடையாது. மேலே என்ன இருக்கும், மேலே எடுத்த உடனே நூல் மாதிரி இருக்கும், பச்சை கலர்ல ஒன்று இருக்கும். அது ஸ்பேத்து. சரியா? அதை பிரிச்சிங்கன்னா நூல் மாதிரி நிறைய இருக்குது இல்லை, அதான் ஃபெதரி ஸ்டிக்மா. அதான் என்னது, ஃபெதரி, சிறகு போன்ற ஸ்டிக்மான்னு அதான் அர்த்தம். எதுக்கு நிறைய இருக்குது ஸ்டிக்மா அப்படின்னா, காத்துல வருதுல போலன் கிரெயின், அதை பிடிக்கணும்ல, அதுக்காகத்தான் அந்த மாதிரி இருக்குது. சரியா? அப்ப காத்தின் மூலியமா பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ட்ல போலன் கிரெயின் நான் ஸ்டிக்கியா இருக்கணும், ஓப்பனா இருக்கணும். சரி, அதே மாதிரி ஃபீமேலை பொறுத்த மட்டும் ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பிளான்ட் என்ன பண்ண முடியும், ஈஸியா கேப்சர் பண்ணிக்க முடியும். இல்ல ஒரே ஒரு ஸ்டிக்மா கரெக்டா இருந்ததுன்னா யோசித்து பாரு, சக்சஸ் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அதான் அர்த்தம். புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது, wind pollinated flowers often have a single ovule in each ovary and numerous flowers packed in an inflorescence. சார் இது இன்னொன்று, காற்றின் மூலியமா நடக்கக்கூடிய தாவரங்கள்ல ஒரே ஒரு சிங்கிள் ஓவியூல் இருக்கும். சரியா? ஓவியூல், சிங்கிள் ஓவியூல்னா சிங்கிள் சீடு வரக்கூடிய பிளான்ட். இன் ஈச் ஓவரி, ஒவ்வொரு சூர்பையிலும் ஒரு ஓவியூல் இருக்கும். அண்ட் நியூமரஸ் ஃப்ளவர்ஸ் பேக்டு இன்டு அன் இன்ஃப்ளோரசன்ஸ். எப்படி இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் கொத்தா அமைஞ்சிருக்கும். ஏன், மேபி ஒரு ஃப்ளவர் பாலினேஷன் நடக்கலாம் கூட, பக்கத்துல இருக்கிற ஃப்ளவர்ல என்ன ஆயிடும், ஈஸியா பாலினேஷன் நடக்கும். எப்ப, காத்து மூலியமா வரப்போகுது. சரிங்களா? அப்ப சிங்கிள் ஓவியூல் இருக்கும் ஒவ்வொரு ஓவரிக்குள்ளேயும், நியூமரஸ் ஃப்ளவர்ஸ் பேக்டு இன்டு இன்ஃப்ளோரசன்ஸா இருக்கும், ஒரு கொத்தா இருக்கும்னு சொல்றாங்க. A familiar example is the corn cob. The ears you see are nothing but the stigma and style which wave in the wind to trap pollen grains. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கார்ன் காப். அந்த மக்காச்சோளத்தோடைய இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுல சின்ன சின்ன முடி மாதிரி வருது இல்லையா, அது நீங்க பாக்குறீங்களா, அது எதுன்றாங்கன்னா ஸ்டிக்மாவும் ஸ்டைலும். சூல் முடியும் சூல் தண்டும் தான் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன முடி மாதிரி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா?
ஸோ அப்போ என்ன ஆகுது, அது எதுக்காக முடி மாறி இருக்குது, காத்துல வரக்கூடிய போலன் கிரெயினை பிடிச்சிக்குது, அவ்வளவுதான். ஸோ விண்ட் பாலினேஷன் இஸ் குவைட் காமன் இன் கிராசஸ். அப்படின்னா என்ன, புற்கள்ல பெரும்பாலும் விண்டு மூலியமா தான் பாலினேஷன் நடக்கும். சரியா, அங்க போயிட்டு நிறைய இன்செக்ட்ஸ் மூலியமா பாலினேஷன் நடக்காது. ஏன்னா நீங்க அந்த கிராசஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைட்டா ஓட்டிட்டு இருக்கும். வெர்சடைல் ஆந்தர்னு சொல்லுவாங்க. வெர்சடைல் என்னதான், லைட்டா இப்படி சாஞ்சா கூட போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகும். சரி, அது எங்க இருக்குன்னா கிராசஸ்ல இருக்கும். இப்போ கிராசஸ்ல மோஸ்ட்லி உங்களுக்கு என்னதான் இருக்கும், விண்டு மூலியமா காத்து மூலியமா நடக்கக்கூடிய பாலினேஷன் தான் பாசிபிள். ஓகேவா, புரியுதா இது? எஸ், ரைட். நெக்ஸ்ட் வந்து ஏபயாட்டிக்ல வாட்டர் மூலியமா நடக்கக்கூடிய பாலினேஷன். சரிப்பா, காத்து மூலியமா பாலினேஷன் நடந்தா அதுக்கு பேர் என்ன, அனிமோஃபில்லி. என்ன சொன்ன, அனிமோஃபில்லி. காத்தின் மூலியமா மகரம் சேர்க்கை நடந்தா அனிமோஃபில்லி. தண்ணி மூலியமா அதை பார்க்க போறோம். சரியா, நெக்ஸ்ட் பாலினேஷன் பை வாட்டர் இஸ் குவைட் ரேர் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் and is limited to about 30 genera, mostly monocotyledons. சார், பெரும்பாலும் தண்ணி மூலியமா பாலினேஷன் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். மொத்தமே உலகத்திலேயே வெறும் 30 ஜீனஸ்ல மட்டும்தான் தண்ணி மூலியமா பாலினேஷன் நடக்குது. அதிலும் குறிப்பா நிறைய யார் தான் இருக்கா, மோனோகாட் ஃபேமிலியா தான் இருக்கும். சரியா, நீங்க தண்ணி மூலியமா மிக மிக கம்மியா, மொத்தமே 30 ஜெனிரா தான். அந்த 30 ஜீனஸ்லயும் நிறைய யார் இருக்கா, மோனோகாட் ஒரு வித்திலை தாவரங்கள் தான் அதுல இருக்கு. As against this, you would recall that water is a regular mode of transport for the male gametes among the lower plant groups such as algae, bryophyte and pteridophytes. சார், இந்த சமயத்துல நீங்க ஏற்கனவே படிச்சதை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. என்னது, ஆல்கே படிச்சோம், பாசிகள் படிச்சிருக்கோம், பிரையோஃபைட் படிச்சிருக்கிறோம், டெரிடோஃபைட் படிச்சிருக்கிறோம். இங்கெல்லாம் மேல் கேமிட் எது மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்ணோம், தண்ணி மூலியமா தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதுக்கு பேர் என்ன, மேல் கேமிட் வந்து தண்ணி மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஃபீமேல் கேமிட்ட போய் ரீச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ஜோடியோகேமி. கேள்விப்பட்டுக்கிறீங்களா இல்லையா? ஜோடியோகேமினா தண்ணி மூலியமா கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்கிறது. சைஃபனோகேமினா பாலன் டியூப் மூலியமா நடந்தா சைஃபனோகேமி. சும்மா என்சைட்ல கொடுத்துருக்க மாட்டாங்கம்மா. தண்ணி மூலியமா கேமெட்டிக் ஃபியூஷன் நடந்தா ஜோடியோ, ஜோடியோ இசட்ஓடிஐஓ ஜோடியோகேமி. அதுவே போலன் டியூப் மூலியமா மகரந்த குழல் போயிட்டு பாலினேஷன்ல ஈடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு சைஃபனோகேமின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. சரி, அப்ப நீங்க ரீகால் பண்ணிக்கங்க, ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட்ல மேல் கேமெட் தண்ணி மூலியமா தான் போயிட்டு என்ன பண்ணுது, ஃபெர்டிலைசேஷன்ல ஈடுபடுது. ஓகேவா? சரி. It is believed particularly for some bryophytes and pteridophytes that the distribution is limited because of the need for water for the transport of male gametes and fertilization. சரி, இதுல ஒரு விஷயம், நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆல்கே தண்ணியில் இருந்துரும், பிரச்சனை கிடையாது. தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ பெரும்பாலும் அங்க ஆல்கே வாழ்ந்துரும். ஆனா பிரையோஃபைட்டும் டெரிடோஃபைட்டும் எங்க தான் வளரும்? எல்லா இடத்துலயும் இருக்குதா? உலகத்துல எல்லா இடத்துலயும் பிரையோஃபைட் டெரிடோஃபைட் வாழ முடியுமானா? வாழ முடியாது. சரியா, ஒண்ணு நீர் ஓடைகள், ஆற்றங்கரையோரங்கள், சரியா, அல்லது மலையடி வாரங்கள், இந்த மாதிரி இடத்துல தான் யார் வாழ முடியும், பிரையோஃபைட்டும் டெரிடோஃபைட்டும். ஏன்? ஏன்னா அங்க கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு எது வேணும், தண்ணி 100% இருந்தா மட்டும்தான் பிரையோஃபைட்லயும் டெரிடோஃபைட்லயும் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். சரியா, அதனாலதான் என்னவோ இந்த உலகத்துல பிரையோஃபைட்டும் டெரிடோஃபைட்டும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் இருக்கிறதுக்கான காரணமா மாறிச்சு. சரியா, அதான் அந்த பாயிண்ட். புரியுதா இல்லையாப்பா? லீடரை வேகமா போறனா அப்புறமா சொல்லு. ரைட். Some examples of water pollinated plants are Wallisneria and Hydrilla, which grow in fresh water, and several marine sea grasses such as Juicera. சார், வாட்டர் மூலியமா பாலினேஷன் நடக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் வாட்டர்ல, ஃப்ரெஷ் வாட்டர்னா ஏரி, குளம், குட்டை, அந்த மாதிரியான இடங்கள்ல வாழக்கூடிய ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் யாரு, வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா. இது ரெண்டும் ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழக்கூடிய ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ், நன்னீரில் வாழக்கூடிய நீர்வாழ் தாவரங்கள். சரியா, அதுல எது மூலியமா பாலினேஷன் நடக்கும், தண்ணி மூலியமா நடக்கும். அதுவே நிறைய மெரைன் சீ கிராசஸ்,
கடலோடைய ஆழத்துல அடியில என்ன இருக்கும், சின்ன சின்ன கடல் புல்கள் இருக்கும். அதுதான், அது பேர் தான் என்னது, ஜூசிரா. அப்ப இது வந்து சால்ட் வாட்டர், புரியுதா? அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்னா இது சால்ட் வாட்டர் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஜூசிரா. இந்த 3 பிளான்ட் தான் எதுக்கான எக்ஸாம்பிள், ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸ் ஃபார் ஹைட்ரோஃபிலி. சரிங்களா? அடுத்தது இதுவும் அசஸ்மென்ட் ரீசன்ல கேட்டிருக்காங்க. நாட் ஆல் அக்வாட்டிக் பிளான்ஸ் யூஸ் வாட்டர் ஃபால் பாலினேஷன். சார் தண்ணியிலே வாழ்ந்தாலும் தாமரைப்பூ இருக்குல்ல, தாமரைப்பூ, தாமரைனா அல்லியா என்ன சொல்லிங்க உங்க ஊர்ல, எனக்கு தெரிஞ்சதுலாம் லோட்டஸ், இந்தி பேர் தான் நீ சொல்லுவ, ரைட், ஓகே. அப்ப தாமரைப்பூ இருக்குது, தாமரைப்பூ ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸ் தான். ஆனா அங்க தண்ணி மூலியமா பாலினேஷன் நடக்குமானா நடக்காது. ஏன்? தாமரைப்பூ தண்ணிக்கு மேல இருக்கும். அதான் இங்க சொல்றாங்க. சார் நாட் ஆல் அக்வாட்டிக் பிளான்ஸ் யூஸ் வாட்டர் ஃபார் பாலினேஷன். எல்லா நீர்வாழ் தாவரங்களும் தண்ணியை மட்டுமே மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுத்துவது கிடையாது. இன் எ மெஜாரிட்டி ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸ் சச் as வாட்டர் ஹயசின்த். அப்படின்னா வாட்டர் ஹயசின்த் எங்கம்மா படிச்ச? ரித்திகா சொல்லும், கம்முன்னு சொல்லுப்பா. வாட்டர் ஹயசின்த் எங்க படிச்ச? என்ன பிளான்ட்? இல்ல இங்கிலீஷ்லயே சொல்லு. வாட்டர் ஹயசின்த் என்னன்னு சொல்லுமா? ஐசந்த் ஐசந்த் தான் விடு, தமிழ்ல சொன்னா அது வெங்காய தாமரை தெரியுமா? அது எங்க படிச்சுக்கிறீங்க? ரிப்பீட்டர் ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டீங்க. வாட்டர் ஹயசின்த் எங்கம்மா படிச்சீங்க? அது டெலிட்டட் போர்ஷன்ல போயிடுச்சு சார். எதா? ஆகாய தாமரைன்றது பிஸ்டியா. சரியா? பிஸ்டியான்றது சின்ன சின்னதா இருக்கும். என்னடா டேய் தெரியாதா? என்னங்கடா டே, வாட்டர் ஹயசின்த் பார்த்தது இல்லையாடா? சரி சரி பேசாத இரு, காமிக்கிறேன் இரு. இது ஆகாய தாமரை உங்க ஊர்ல? இதா இதா ஆகாய தாமரை அடி. அதான் இப்ப சொல்றேன்னா மாத்திக்கா. ஆகாய தாமரையிலும் வெளியே மேலதான் இருக்கும். இதுதான் வாட்டர் ஹயசின்த், மற்றும் போட்டுக்கோ. இதுதான் வாட்டர் ஹயசின்த். இந்த பிளான்ட் எங்க இருக்கான்? ஐயோ ஏரியில கிடக்கையா? என்னன்னா நீங்க பார்த்ததே இல்லையா? உங்க ஊர் ஏரியில எத்துமே ஒன்னே ஒண்ணு போட்டுரு, ஒன்னே ஒண்ணு போட்டுரு. அதார உன்னை தேடி பிடிச்சி வெட்டுவாங்க அப்புறம். ஏன் சாரா? இந்த மாதிரி ஆயிடும், ஏரியே இந்த மாதிரி ஆயிடும் போட்டோன்னா. அப்புறம் ஜேசிபி வச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாரிங் கிடப்பான். மெட்ராஸ் பக்கம்லாம் போனா இதான் நிறைய இருக்கும், புரியுதா இல்லையா? அதுக்கு ஒரு ஜேசிபி போட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி உள்ள போய் எல்லாத்தையும் வாரிங் கிடக்கிறது தான் வேலையா இருக்கும். இதுதான் வாட்டர் ஹயசின்த். சரியா? பிஸ்டியா பார்க்கணுமா? பாரு. இதுதான் பிஸ்டியா. இது நம்ம ஊர்ல குளம் குட்டையில பார்த்துருப்பீங்க. இதுலயும் பாலினேஷன், பாலினேஷன் இதை பத்தி நம்ம சொல்லல. இது பேர் தான் பிஸ்டியா. தண்ணிக்கு மேல இப்படிதான் கிடக்கும். சரியா? புரிஞ்சுச்சா? ரைட், பாயிண்ட்டுக்கு வருவோம். சரிப்பா, ஓகே. அப்ப இன் மெஜாரிட்டி ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸ் சச் as வாட்டர் ஹயசின்த், வாட்டர் ஹயசின்த் இப்பதான் பார்த்துட்டோம். சரிங்களா? அண்ட் வாட்டர் லில்லி, தாமரை, தாமரை அல்லி, அல்லின்னு சொல்றோம்ல. the flowers emerge above the level of water. ஏமா நம்ம பிஸ்டியாவை தமிழ் முடியத்துல அடிச்சிரு, அது கொடுக்கல போட்டுரு. water are pollinated by insects or wind as in most of the land plants. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாட்டர் லில்லியும் தாமரை பூ நல்லா மேல பூத்துட்டு இருக்கும். சரியா? இதே மாதிரி வாட்டர் ஹயசின்த்தோட பூவும் மேலதான் இருக்கும். அங்க வந்து நார்மலா லேண்ட் பிளான்ஸ்ல எப்படி பாலினேஷன் நடக்கும்? இப்ப சாதாரண நிலத்துல காத்து மூலியமாகவோ வேற எப்படி நடக்கும்? இன்செக்ட் மூலியமாகவே நடக்கும்ல. அந்த மாதிரி தண்ணியில வாழ்ந்தா கூட காற்றின் மூலமாகவோ அல்லது இன்செக்ட் மூலியமாகவோ பாலினேஷன் நடக்கும். சரி, இது ரெண்டும் எக்ஸெப்ஷனல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? எல்லா தண்ணியில வாழ்ந்தாலும் இதான் அசஸ்மென்ட் கொஸ்டின். ஆல் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸ் சரியா என்ன பண்ணும்? வாட்டர் மூலியமா பாலினேஷன் நடத்தும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தப்பு தான். சரியா? எல்லாமே கிடையாது, ஒரு சில மட்டும்தான். ரைட்டுப்பா. நெக்ஸ்ட் வாலிஸ்னேரியா. எது? ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழக்கூடிய ஒரு ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்.
Vallisneria, the female flower reach the surface of water by the long stalk and the male flowers or pollen grains are released to the surface of water. இது படமே கொடுத்திருப்பாங்க, இங்க பாருங்க. ஒரு கேள்வி, வாலிஸ்னேரியாவில் இது வந்து இங்க பாரு இப்படிதான் இருக்கும். வாலிஸ்னேரியான்றது மேபி இது வரைக்கும் தண்ணி மூடிட்டு இருக்கு, தண்ணிக்குள்ள இருக்குது இந்த பிளான்ட். இது என்ன பிளான்ட்? ஃபீமேல் பிளான்ட். இது மேல் பிளான்ட். சாரி, மேல் பிளான்ட் இல்ல, இது மட்டும் தனியா கொடுத்துக்கிறாங்க. இது ஃபீமேல் ஃப்ளவர் மட்டும் கொடுத்துக்கிறாங்கம்மா. இது என்ன பிளான்ட்? இது ஃபீமேல் ஃப்ளவர், இது ஃபீமேல் பிளான்ட். அந்த ஃப்ளவர் மட்டும் கட் பண்ணி இங்க போட்டுக்கிறாங்கம்மா. சரி, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வாலிஸ்னேரியா அப்படின்றது மோனோசியஸா டையேசியஸா தான் என் கேள்வி. வாலிஸ்னேரியான்றது மோனோசியஸ் தாவரமா டையேசியஸ் தாவரமா? முதல்ல மோனோசியஸ் என்ன சொல்லு, டையேசியஸ் என்ன சொல்லு, அப்புறம் வரலாம் இந்த பாயிண்ட். மேலும் ஃபீமேலும் ஒரே பிளான்ட்ல இருந்தா அதுக்கு பேரு மோனோசியஸ். டையேசியஸ்னா மேல் தனியா இருக்கணும், ஃபீமேல் தனியா இருக்கணும். அப்போ வாலிஸ்னேரியா யாரு? ரெண்டுமேவா? டையேசியஸ். இது நீட் கொஸ்டின் கேட்கலாம். வாலிஸ்னேரியான்றது ஒரு டையேசியஸ் பிளான்ட். மேல் பிளான்ட் செப்பரேட், ஃபீமேல் பிளான்ட் செப்பரேட். ஓகேவா? ரைட், ஓகே. சார், இங்க எப்படி பாலினேஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்ப ஃபீமேல் பிளான்ட்ல உங்களுடைய ஃபீமேல் ஃப்ளவர் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர், அதாவது நீருடைய என்ன புறப்பரப்பா மேல சர்ஃபேஸ். இது இங்க இந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னா ஃபீமேல் ஃப்ளவர் எங்க வந்து நின்று இருக்கும்? இப்படி கரெக்டா இந்த தண்ணியில் இந்த முனையில இங்க ரீச் ஆயிருக்கும். சரியா? அப்ப என்ன ஆகும், இதே மாதிரி மேல் ஃப்ளவர் இருப்பார் பாரு, மேல் பிளான்ட் என்ன இருக்கும், உள்ள இருந்து இந்த மேல் ஃப்ளவரை ரிலீஸ் பண்ணி விடும். தண்ணி உள்ள இருந்து ரிலீஸ் பண்ணிடும். இது என்ன ஆகும், தண்ணிக்கு மேல அங்க வந்துடும். தண்ணிக்கு மேல வந்து இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கரண்ட்னா நீர் ஓட்டங்கள் அப்படியே பெரிய ஏரியில போய் பார்த்தோம்னா அப்படி போற மாதிரி இருக்கும். அப்ப அது மூலியமா என்ன ஆகும், அடிச்சுட்டு வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ல வந்து ரீச் ஆயிட்டு பாலினேஷன் நடக்கும். புரியுதா? இது எங்க நடக்கிறது? வாலிஸ்னேரியாவில் நடக்கிறது. பார்க்கலாம். பார்க்கலாமா? இன் வாலிஸ்னேரியா the female flower reach the surface of water by the long stalk and the male flowers or pollen grain are released onto the surface of water. இது கேள்வியா கூட வரலாம். அப்ப வாலிஸ்னேரியாவில் ஃபீமேல் ஃப்ளவருக்கு எது ரொம்ப நீளமானது? அந்த ஃப்ளவருடைய ஸ்டாக், மலர் காம்பு வந்து நீண்டது அப்படின்னு அர்த்தம். மேல் ஃப்ளவர் ஆர் pollen grain are released onto the surface of water. அப்போ ரிலீஸ் ஆயிட்டு மேல் ஃப்ளவர் எங்க வந்துடும்? தண்ணியோட சர்ஃபேஸ்க்கு வந்துடும். ஃபீமேல் ஃப்ளவர் எங்க நின்றுட்டு இருக்கு? தண்ணியோட சர்ஃபேஸ்க்கு இருக்கு. ஓகே, தே ஆர் கேரிட் பேசிவ்லி பை வாட்டர் கரண்ட். இந்த இடத்த அனலைன் பண்ணணும், நீட் கொஸ்டின். அது என்னடா ஆக்டிவ் வாட்டர் கரண்ட், பேசிவ் வாட்டர் கரண்ட்? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி இருக்குது, சொல்லு. ஆக்டிவ்னா எனர்ஜி தேவை, பேசிவ்னா தண்ணி அடிச்சுட்டு போற திசையை நோக்கி போகும், அவ்வளவுதான். சரியா? ஒருவேளை தண்ணியோட ஃப்ளோ இப்படி இருக்கு, போலன் கிரெயின் இப்படி போகுமானா அல்லது மேல் ஃப்ளவர் போகுமானா போகாது. சரி, இந்த திசையிலே தான் என்ன ஆகணும், அதுவும் போகும். அதுதான்டா பேசிவ்லின்னா அதான் அர்த்தம். சரியா? வாட்டர் கரண்ட் எப்படி போதோ அதை நோக்கி தான் மேல் ஃப்ளவர் என்ன ஆக போனோம், மிதந்து போக முடியும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, some of them eventually reach the female flowers and the stigma. ஸோ அப்படி போகும்போது அப்படின்னா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, நிறைய மேல் ஃப்ளவர் உற்பத்தி ஆகும். ஏன்னா எல்லாமே போயிட்டு ரீச் ஆகணும் கிடையாது. அப்படி போகும்போது ஏதாவது ஒன்று போயிட்டு ஃபீமேல் ஃப்ளவரை ரீச் ஆச்சுன்னா பாலினேஷன் நடந்துடும். சரியா? இன் another group of water pollinated plants such as sea grasses, கடல்ல வாழக்கூடிய புற் வகைகள், female flowers remain submerged in water and the pollen grains are released inside the water. sea grass கடலுக்குள்ள வாழக்கூடிய புல் வகை. இத கடலுடைய ஆழம், கடலுக்கு அடியில் இருக்குது. சரியா? அங்க மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் எங்க தான் இருக்கும், உள்ளவே தண்ணிக்குள்ளவே பாலினேஷன் நடந்துரும். அது எங்க? சீ கிராசஸ்ல. வாலிஸ்னேரியாவில் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்ல பாலினேஷன் நடக்கும், சீ கிராசஸ்ல தண்ணிக்குள்ளவே பாலினேஷன் நடக்கும். சரியா? ரைட். அடுத்து ஒரு கொஸ்டின் வரும். So pollen grains in many such species are long ribbon like
and they are carried passively inside the water. சார் இந்த மாதிரி நீரின் மூலமா மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய தாவரங்கள்ல லாங் ரிப்பன் லைக் ஸ்டிக்மா சாரி லாங் ரிப்பன் லைக் and they are carried passively inside the water. அது எப்படி இருக்குன்னா ரிப்பன் மாதிரி இருக்கும், உள்ள இருக்கிற போலன் கிரைனும் வர்றது எல்லாமே. சரி, அப்போ என்ன ஆகும், ஈஸியா பாலினேஷன் நடக்கிறோம்னு சொல்றாங்க. Some of them reach the sigma and achieve pollination. In most of water pollinated species, pollen grains are protected from wetting by mucilaginous covering. சார் பெரும்பாலும் நீரில் வாழக்கூடிய தாவரங்களுடைய போலன் கிரைன் தண்ணியில நனையாம இருக்கணும். எப்படி சார் தண்ணியில் தான் இருக்குது, தண்ணியில் நனையாம இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மேல என்ன இருக்கும், மியூசிலேஜ் கோட்டிங் இருக்கும், ஒரு வழவழப்பான ஒரு கோட்டிங் இருக்கும். அது என்ன பண்ணிக்கும், மகரந்தத்துக்குள் நினைவதை அது பாதுகாக்கும். சரிங்களா? சரி, இதெல்லாம் வாட்டர் மூலியமா நடக்கக்கூடிய பாலினேஷன்ல என்னென்ன அடாப்டேஷன் இருக்குன்னா இந்த மாதிரி அடாப்டேஷன் இருக்கும். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட், both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar. ஏன் சார், வாட்டர் மூலியமா பாலினேஷன் நடக்கக்கூடிய தாவரத்தோடைய மலர், அதே மாதிரி காற்றின் மூலியமா மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய மலர், இதெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தேனை உற்பத்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன், அது ஏபயாட்டிக் ஃபேக்டர். அதுக்கு காத்துக்கு போய் என்ன தெரிய போகுது, கலர் நல்லா கலரா இருக்குதா இல்லை நல்லா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கான்றது அதுக்கு தேவையில்லை. இது ரெண்டும் எதுக்கு தேவை, இன்செக்டுக்கு தான், பயாட்டிக் தான் தேவை. சரிங்களா? வாட் வுட் பி த ரீசன், அதான் சொல்லிட்டீங்க ரீசன். சரி, ரைட், நெக்ஸ்ட் பாரு. மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் யூஸ் ரேஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ் ஆஸ் பாலினேட்டிங் ஏஜென்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏபயாட்டிக் ஃபேக்டரை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பயாட்டிக் ஏஜென்ட்ஸ்க்கு வரும். சரிங்களா? ஸோ நிறைய அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் மூலியமா தான் பாலினேஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல மிக அதிகமாக நடக்குதுன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? சார் அதுக்காக நிறைய அனிமலை அது பயன்படுத்துகிறது அப்படின்றாங்க. அது என்னென்னலாம், பயாட்டிக்கு என்னென்ன அனிமல்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. பீஸ், என்னது தேனி, ஓகே, அப்புறம் பட்டாம்பூச்சி, ஃப்ளைஸ்னா சிறு சிறு ஈ, அதுக்கு என்ன வச்சுக்கோ, பீட்டல்ஸ் வண்டு, குளவி, எறும்பு, அந்துப்பூச்சி, பறவைகள்ல சன்பேர்ட்ஸ் அண்ட் அம்மிங் பேர்ட்ஸ். சரியா? இது எல்லாமே என்ன ஆகுது, பாலினேஷன்ல ஈடுபடக்கூடிய அனிமல்ஸ்ல வரும். அதே மாதிரி அண்ட் பேட்ஸ் ஆர் த காமன் பாலினேட்டிங். பேட்ஸ்னா வவ்வால் கூட என்ன ஆகும், அது காமனான ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட், பொதுவான மகரந்த சேர்க்கை காரணிகள்ல வரக்கூடியது இது எல்லாமே. சரிங்களா? ரைட். Among the animals, insects, particularly bees, are the dominant biotic pollinating agents. இங்க பாரு, அடுத்தது ஏற்கனவே என்ன படிச்சோம், நிறைய தாவரங்கள்ல அனிமல் மூலியமா தான் பாலினேஷன் அதிகமா நடக்கும். சார் அந்த அனிமல்ல மிக அதிகமா யார் மூலியமா நடக்கும்னா அனிபீஸ் மூலியமா. இன்செக்ட், பூச்சியில யாருன்னு பார்த்தா அனிபீஸ் தான். சரியா? என்னது, தேனீக்கள் தான் மிக அதிகமான பாலினேட்டிங் ஏஜென்ட். சார் ஈவன் லார்ஜ் அனிமல்ஸ் சச் ஆஸ் சம் பிரைமேட்ஸ், லெமுர்ன்றது ஒரு வகையான குரங்கு, நீலகிரி பக்கம்லாம் இருக்கக்கூடிய ஒரு குரங்கு வகை. சரியா? அதே மாதிரி ஆர்பேரியல் ரோடன்ஸ், இந்த கொறித்து உண்ணக்கூடிய விலங்கு, அணில். கொறிக்கிறதுனா என்ன, பாதி சாப்பிட்டு பாதி கீழே போடும், எலியெல்லாம் பார்த்துக்கிறீங்களா அது. ஆர் ஈவன் ரெப்டைல்ஸ், கெக்கோ லிசார்ட் ஆர் கார்டன் லிசார்ட், ஓனா இருக்குது இல்லை, ஓனா பார்த்துக்கிறீங்களா, அந்த கூட பாலினேஷன்ல ஈடுபடுகிறது. ஓகே, have also been reported pollinators in some species. எல்லாத்துலயும் இல்ல, சம் ஸ்பீசிஸ்ல ஒரு சில. ஃபார் எக்ஸாம்பிள் லெமுர் வகை குரங்கு ஒரு மரத்துல மட்டும்தான் நல்லா வாழுது அப்படின்னா அந்த மரத்துல அது என்ன ஆகும், இங்கிருந்து அங்க தாங்கும் போது பாலினேஷன் ஏஜென்ட்டா மாறிடும். சரிங்களா? ரைட். Often flowers of animal pollinated plants are specifically adapted for a particular species of animal. இது ரொம்ப முக்கியம். இந்த தாவரத்துக்கு இந்த அனிமல் தான் பாலினேட்டிங் ஏஜென்ட், வேற எந்த அனிமல் அங்க போக முடியாது. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்துப்பூச்சி, மோத். சரியா? அது என்ன தாவரம்,
இந்த தாவரத்தோட பேர் கேட்டேன். நம்ம நீட்ல போயிட்டு பேட் ஸ்மெல் வரக்கூடிய தாவரம் 2 லைன்ஸ் ஏத போற சொல்லு. அத்திப்பூக்கும் அத்திப்பழத்துக்கும் அந்து பூச்சிக்கும் சம்மந்தம் கிடையாது, விட்டுரு. அல்ல சொல்லு என்ன? மோத் அப்படின்ற ஒரு பூச்சி, மோத்ன்றது அந்து பூச்சி. எந்த தாவரத்துல பாலினேட்டிங் ஏஜென்ட்டா இருக்கும்? யுக்கா. என்ன தாவரம்? யுக்கான்ற ஒரு தாவரம். அந்த தாவரம் வந்து பேட் ஓடரை கொடுக்கும். அந்த பூச்சி மட்டும்தான் அங்க போக முடியும். ஏன்னா அதுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பழகி போச்சு. எதுக்காக அங்க போகும்? அதோட முட்டைய சேஃப்டியா இடுறதுக்காக அங்க போகும். அப்ப பாலினேஷன் நடந்துரும். சரியா? அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ ஸ்பெசிபிசிட்டின்னா அதான், இந்த தாவரத்துக்கு இதான் பாலினேட்டிங் ஏஜென்ட்னா அதான், வேற யாரும் அங்க வர முடியாது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலமரம் இருக்குது. ஆலமரத்துல யார் பாலினேட்டிங் ஏஜென்ட்? குளவி. ஆலமரத்துலயா? குருவிங்க. நிறைய குருவி வரும். அத்தி பழத்துல? அத்தி பழத்துல தான் என்னது? எறும்பு. குளவி. அத்தி பழத்துல பாலினேட்டிங் ஏஜென்ட் யாரு? குளவி தான். சரியா? அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அது அதை விட்டா அதுல வேற ஏதாவது போயிட்டு பறவை போயிட்டு உள்ள போக முடியுமா? அது அதோட அடாப்டேஷன், அவ்வளவுதான். அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா இது மூலியமா தான் பாலினேஷன் நடக்கணும், அது மூலியமா தான் நடக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது, majority of insect pollinated flowers are large, colorful, fragrant and rich in nectar. சார் எது எதுலாம் இன்செக்ட் மூலியமா பாலினேஷன் நடக்குதோ, பூச்சிகள் மூலியமா பாலினேஷன் நடக்குதோ அந்த ஃப்ளவர் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்? கலர்ஃபுல்லா இருக்கும், டு அட்ராக்ட் இன்செக்ட். அதே மாதிரி என்ன பண்ணும்? தேனை உற்பத்தி செய்யும், டு அட்ராக்ட் இன்செக்ட். சரியா? எது எதெல்லாம் நீங்க ஏபயாட்டிக் படிச்சீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்க. When the flowers are small, a number of flowers are clustered into an inflorescence to make them conspicuous. Suppose ஒரு மலர், வேப்ப மரம் இருக்குது. சரியா? வேப்ப மரத்துல பாலினேட்டிங் ஏஜென்ட் சின்ன சின்ன பூச்சிகள் தான் பாலினேட்டிங் ஏஜென்ட். ஆனா அங்க ஃப்ளவர் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும், மைன்யூட்டா இருக்கும். அப்ப ஈஸியா இன்செக்ட் தெரியறதுக்காக அது அந்த பிளான்ட்டோட அடாப்டேஷன் என்னவா இருக்கும் தெரியுமா? கொத்தா இருக்கும். சின்ன சின்ன ஃப்ளவர் தான், ஆனா கொத்தா இருந்தா பூச்சிக்கு என்ன பண்ணும்? ஈஸியா தெரியும். அதான் அர்த்தம். Animals are attracted to flowers by color and fragrance. So விலங்குகள் மலரால எப்படி ஈர்க்கப்படுகிறதுனா அதோடைய கலரு அல்லது அந்த மனம். சரியா? மனத்தின் மூலமாக ஈர்க்கப்படுகிறதுன்னு அர்த்தம். The flowers pollinated by flies and beetles secrete foul odors to attract these animals. இதுதான் நீங்க ஒரு வாட்டி இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. The flowers pollinated by flies and beetles. Fliesனா ஈயா, பீட்டல்னா வண்டு. பீட்டல் வண்டு, அந்த வண்டுகள் அல்லது ஃப்ளைஸ் மூலியமா பாலினேஷன் நடக்கக்கூடிய தாவரங்கள் ஃபோல் ஓடர்ஸ். ஃபோல் ஓடர்னா ஒரு துர்நாற்றம் மாதிரி, வேற மாதிரி. நம்மளால அது இது பண்ணவே முடியாது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டான்? ஓ அதெல்லாம் எப்படி நல்ல மனமா இருந்தா தானே இந்த பீட்டல்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகும்னு போட்டாங்க, தப்பாயிடும். இதுதான் கரெக்ட். அப்ப ஃபவுல் ஓடர்ஸ் வரக்கூடியதுல பாலினேட்டிங் ஏஜென்ட் யாருன்னா ஃப்ளைஸும் பீட்டல்ஸும். அந்த மனம் அதுக்கு பிடிக்குது, நமக்கு தான் பிடிக்காது, அவ்வளவுதான். சரியா? டு சஸ்டைன் அனிமல் விசிட்ஸ் த ஃப்ளவர்ஸ் ஹவ் டு ப்ரொவைட் ரிவார்ட்ஸ் டு த அனிமல்ஸ். அதாவது மலர் என்ன பண்ணுதான், அது அந்த அந்த பூச்சி என்கிட்ட வரணுன்றதுக்காக அந்த மலர் என்ன பண்ணுது, அந்த பூச்சியை அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக நிறைய ரிவார்டு கொடுக்குது. ரிவார்டுனா என்ன? வா நீ என்கிட்ட வந்து பாலினேஷன் ஏற்படுத்திட்டு நான் உனக்கு தேன் தரேன், என்னோட போலனுங்கிறேன்னா நீ ஃபுட்டா எடுத்துக்கோ. அப்படி அப்படி அது ரிவார்டு கிடைக்கலன்னா அது வராதுன்னா வராது. இவர் பாலினேஷன் நான் பண்ணணும் போயிட்டு இன்செக்ட் போறது கிடையாது, அதுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு தான் அங்க போகுது. அந்த சமயத்துல பாலினேஷன் நடந்தது. சரிங்களா? அது என்ன ரிவார்டுனா நெக்டார், தேனு, போலன் கிரைன்ஸ் ஆர் த யூஷுவல் ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ். மலர் கொடுக்கக்கூடிய வெகுமதி எது? தேனும் மகரந்த துகள். நம்ம ஏற்கனவே மகரந்த துகள்ல புரோட்டீன்லாம் அதிகமா இருக்கும், நியூட்ரிஷன் அதிகமா இருக்குன்னு படிச்சிருப்போம். அந்த போலன் கிரைனை அவர் என்ன பண்றாரு? சாப்பிட்டுருவார். அதுக்காக for harvesting rewards from the flower the animal visitors come in contact with the anthers and the stigma. அப்ப அந்த அனிமல் அந்த ரிவார்டை போய் வாங்கறதுக்காகவே என்ன போகுது, எடுத்துட்டுக்காக எங்க போகுது? அந்த மலரை நோக்கி போகும்போது பாலினேஷன் நடந்துடுது. The body of the animal gets a coating of pollen grains which are generally sticky in animal pollinated flowers. சார் எந்தெந்த மலர் விலங்குகள் மூலியமா பாலினேஷன் நடக்குதோ அந்த போலன் கிரைன் ஸ்டிக்கி நேச்சரா இருக்கும், ஒட்டும் தன்மை கொண்டதாக இருக்கும். இப்பதான் பார்த்தோம்
காற்றின் மூலமா இருக்கிறதுக்கு நான் ஸ்டிக்கி, ஆனா அனிமல் மூலியமா நடக்கிறதுக்கு ஸ்டிக்கியா இருக்கணும். எது ஒட்டும்? போலன் கிரெயின்ல எது ஒட்டும்? போலன் கிட்டு. என்ன ஒட்டும்? போலன் கிட்டு. அந்த yellowish கலரா இருக்கும். போலன் கிட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் என்ன பண்ணிக்கும்? ஒட்டிக்கும். சரியா? நம்ம கை வச்சா கூட கையில ஒட்டிக்கும். போலன் கிட் இருக்கிறதுனால தான். ஓகே, அப்ப அனிமல் மூலியமா பாலினேஷன் நடக்கக்கூடிய ஃப்ளவர்ல அந்த போலன் கிட் இருக்கு, அதனால ஈஸியா இருக்கும், ஒட்டிக்கும். When the animal carrying pollen on its body come in contact with the stigma, suppose ஒரு ஓனா அது மேல ஏறி போகுதுன்னு வச்சுக்கோ, அது மேல ஒட்டிக்கிச்சு, அந்த ஓனா அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் மேல போகும்போது அது போலன் கிரெயின் அங்க போய் விழுந்து பாலினேஷனை சக்சஸ்ஃபுல்லா ஆயிடும். ஓகேவா? இட் பிரிங்ஸ் அபவுட் பாலினேஷன். அப்ப அனிமல் மூவ் ஆகும்போது பாலினேஷனை பண்ணிடும். இது வந்து இன்செக்ட் மூலமா எப்படி பாலினேஷன் நடக்குதுன்றதுக்காக இந்த படம் கொடுத்துக்கிறாங்க. ரைட். இன் சம் ஸ்பீசிஸ் floral rewards are in providing safe places to lay eggs. சார், ஒரு சில தாவர சிற்றினங்கள்ல மலர் என்ன தருது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இன்செக்டோடைய முட்டைய சேஃப்டியா உள்ள வச்சுக்குது. சப்போஸ் அந்த முட்டை வெளியில போட்டுச்சுன்னா அந்த இன்செக்ட் வேற பூச்சிகளோ வேற எதுவும் என்ன பண்ணிடும், அந்த முட்டையை டேமேஜ் பண்ணிடும். அப்ப அந்த முட்டையை சேஃப்டியா இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அதோட அடுத்த ஜெனரேஷன் வர முடியும். அது பாரு. An example is that of tallest flower of Amorphophallus. இருக்கிறதுலே மிகவும் உயரமான மலர் யாரு? அமார்பாஃபேலஸ். அதோடைய ஹைட்டு எத்தனை அடியா? 6 அடி. 6 அடி பாரா அமார்பாஃபேலஸ். இங்க பாரு, ஜஸ்ட் அமார்பாஃபேலஸ் ஃப்ளவர் எவ்வளவு பெருசு இருக்கு, ஒருத்தவங்க நின்று இருந்தா கூட அவங்கள விட ஹைட்டா இருக்கு. சரியா? அப்ப இதுல இந்த கேப் இருக்குல்ல, உள்ள இருக்கிற கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன பண்ணிடும், சேஃப்டியா உள்ள போயிட்டு முட்டையை போட்டு வந்துடும் இன்செக்ட்ஸ். அப்ப யாருக்குனாவது அதோட ப்ரீடேட்டருக்கு அந்த முட்டை தெரியுமானா தெரியாது. அது அந்த ஃப்ளவர் மெச்சூர் ஆன பிறகு என்ன ஆகும், அந்த உள்ள இருக்கக்கூடிய முட்டையில இருந்து லார்வாக்கள் உருவாயிட்டு புதிய உயிரினம் வந்துடும். சரியா? அப்ப அமார்பாஃபேலஸ்ன்றது இருக்கிறதுலயே மிகவும் உயரமான மலர். ஓகேவா? அதுதான் அதுக்கான எடுத்துக்காட்டு. பார்த்துக்கோ, எத்தனை மீட்டர் ஹைட்னா 6 மீட்டர், சாரி 6 அடி. 6 அடி. A similar relationship exists between species of moth and the plant yucca. இங்க தான் இது என்ன, யுக்கா தாவரத்துக்கும் மோத்ன்ற அந்து பூச்சிக்கும் இதே மாதிரியான ஒரு சிமிலர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப்ன்றத பாரு. இந்த படத்தை பாருங்க. இதான் யுக்கா பிளான்ட். இங்க இருக்குல்ல, இதான் யுக்கா பிளான்ட். இதுல அங்க வரக்கூடிய மோத்து. சரியா? இப்படிதான் இருக்கும். இந்த ஒரு வகையான கத்தாழை, அந்த முள்ளுலாம் பயங்கரமா இருக்கும். ஒரு வகையான கத்தாழையில சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய இது போயிட்டு என்ன பண்ணிடும், உள்ள போயிட்டு அதோட முட்டையை உள்ள போயிட்டு போட்டு வந்துடும். சரியா? சேஃப்டியா உள்ள போட்டு வந்துடும். ஓகே, அப்ப என்ன ஆகும், இது வந்து பேட் வாட்டரை கொடுக்கும். அந்த இடத்துக்கு இந்த பூச்சி மட்டும்தான் போக முடியும், வேற எந்த பூச்சியும் அங்க பாலினேஷன்ல ஈடுபடாது. அப்ப இதுக்கு என்னத்துக்கு போகுது இந்த பூச்சி, அதோட முட்டையை சேஃப்டியா இருக்கிறதுக்கு போகுது. அதே மாதிரி அந்த பிளான்ட் அதை பாலினேட்டிங் ஏஜென்ட்டா பயன்படுத்திக்கிறது. சரியா? இது வந்து இந்த பிளான்ட்டுக்கு இதுதானா, இதான் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? moth and the plant cannot complete their life cycle without each other. யோசித்து பாருங்க, இந்த யுக்கா தாவரத்துக்கு மோத்ன்ற இன்செக்ட் இல்லைன்னு வச்சுக்கோ, கம்ப்ளீட்டா அதோட லைஃப் சைக்கிள் முடியவே முடியாது, இன்கம்ப்ளீட்டா தான் போகும். யோசித்து பாரு, பாலினேஷன் எது நடக்கலன்னா அந்த பிளான்ட் என்ன பண்ண முடியாது, அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போக முடியாது. அதே மாதிரி அந்த மோத்துக்கு அந்த முட்டையை சேஃப்டியா போடலைன்னா அடுத்த ஜெனரேஷன் வராது. அதான் அர்த்தம். நெக்ஸ்ட், the moth deposits its egg in the locule of the ovary. அப்போ சூர்பையோடைய சூழ் அறைக்குள்ளதான் எதை விட்டுருது, அந்த முட்டையை எடுத்துட்டு போயிட்டு போட்டு வந்தது. And the flower in turn gets pollinated by the moth. The larvae of the moth come out the eggs as the seeds start developing. சார், அப்ப நீ யோசித்து பாரு, இதான் ஜஸ்ட் இமேஜின், இது வந்து லாக்யூல். என்னது லாக்யூல், அதாவது சூழ் அறை. இது இந்த மோத் என்ன பண்ணிடுது, அதோட முட்டை எங்க போய் விட்டுடுது,
இதுக்குள்ள போய் விட்டுடுது. நீ யோசித்து பாரு, இதான் ஓவியூல்னு வச்சுக்கோ, இதான் ஓவியூல்னு வச்சுக்கோ. ஓவியூல் என்னவா மாற போகுது? சீடா மாறும். சோ இந்த இடத்துல இந்த லாக்யூலுக்குள்ள போய் முட்டை போயிடுச்சு இல்ல, இந்த இந்த இது இந்த இந்த ஓவியூல் என்னவா மாறும்? பிற்காலத்துல சீடா மாறும். எப்ப அந்த சீட் ஜெர்மினேட் ஆகுதோ, அதுக்குள்ள யார் இருக்கா? முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையோட லார்வா வந்து அந்த சீட் ஜெர்மினேட் ஆகும்போது அந்த லார்வா வெளியே வந்து இன்செக்டா மாறிடும். புரியுதா? இப்ப மாம்பழத்துல புழு இருக்குதா, வண்டு இருக்கும், புழு இருக்குதா, எப்படி உள்ள போச்சு? பெனிட்ரேட் ஆயிட்டு தொலை போட்டு உள்ள போச்சு. எப்படி உள்ள போச்சு? இதே மாதிரிதான், இதே மாதிரிதான் அதோடைய அந்த ஓவரி இருக்குல்ல, ஓவரிக்குள்ள அந்த எறும்போ அல்லது அந்த அந்த வண்டு வருதோ அதோட முட்டை போயிட்டு அதுக்குள்ள போட்டுரும். சரியா? அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? அந்த ஓவியூல் சீடா கன்வெர்ட் ஆகும், ஓவரி ஃப்ரூட்டா கன்வெர்ட் ஆகும். அது முட்டை உள்ளவே இருந்து அதோட லார்வா வெளியே வரும். மாம்பழம் சாப்பிடும் போது வரக்கூடிய அந்த புழு எப்படி வந்ததுன்னா இப்படிதான் உள்ள போகும். புரியும் நினைக்கிற கான்செப்ட். அப்ப இதுக்கு அப்ப அந்த மோத்தோடைய யங் லார்வா எப்ப சார் வெளியே வரும் அப்படின்னா, யுக்கா தாவரத்தோடைய சீடு ஜெர்மினேட் ஆகும்போது தான் வெளியே வரும். அல்லது ஒரு சில இதுல ஃப்ரூட் பிரேக் டவுன் ஆனாதான் உள்ள இருந்து வெளியே வரும். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது, why don't you observe some flowers of the following plants or any others available to you? குக்கும்பர், மேங்கோ, பீப்பிள், கொரியாண்டர், பப்பாயா, ஆனியன், லோஃபியா, காட்டன், டொபாக்கோ, லெமன், யூகாலிப்டஸ், பனானா. சரி, இந்த மாதிரியான தாவரங்கள் எல்லாம் பாலினேஷன் எப்படி நடக்கும், எந்த இன்செக்ட் வரும்னு கேக்குறாங்க. சும்மா சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ண கூடாதான்னு கேக்குறாங்க. குக்கும்பர்னா வெள்ளரி, வெள்ளரிக்காயில வெள்ளரி பூல சின்ன வண்டு தேனி அந்த மாதிரி போகும். மேங்கோல சொல்லுங்க, மாமரத்துல சின்ன வண்டுங்க, பூச்சிங்க, எறும்பு கூட பாலினேஷன்ல ஈடுபடும். மாமரத்துல நிறைய எறும்பு இருக்கும், பார்த்து பாருங்க. ரைட்டா? பீப்பிள், அரச மரம், அரச மரம் தான் நம்ம பீப்பிள் ட்ரீனா அரச மரம். சரி, அரச மரத்துல மேல வாழ பறவைகள் கூட வச்சுக்கோ. கொரியாண்டர், கொத்தமல்லியில, பப்பாளியில பூச்சிகள் தான். பப்பாளியில ஃப்ளவர் வரட்டும் பாரு, நிறைய பூச்சிகள் இருக்கும். ஆனியன் நம்ம பார்த்தது கிடையாது, விட்டுரு. லோபியாவும் இல்ல. காட்டன்லயும் பூச்சிகள் தான். பூச்சியில காத்து மூலியமா கூட பாலினேஷன் நடந்துரும். டொபாக்கோ பார்த்தது கிடையாது. ரோஸ்ல எங்க சார் பாலினேஷன் நடந்திருக்கு பாத்துக்கிறீங்க? சீடு வந்துக்குது ரோஸ் தாவரத்துல, அதுக்குள்ளதான் வச்சிடுறீங்களே நீங்க, அப்புறம் என்ன பண்றது? லெமன்லயும் பூச்சிகள் வரலாம். யூகாலிப்டஸ்ன்றது தைல மரம், நீலகிரி தைலம் சொல்றோம்ல அது. அப்புறம் பனானா, வாழை மரத்துல பூச்சிகள்லாம் இருக்கும், பாத்துக்குங்க. இதெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. ட்ரை டு ஃபைண்ட் அவுட் which animals visit them and whether they could be pollinators. சார், எந்தெந்த அனிமல்லாம் இந்த மாதிரியான தாவரங்களுக்கு வருது, அது அனிமலா அல்லது ஏபயாட்டிக்கான்னு பாருங்கன்னு சொல்றாங்க. You will have to patiently observe the flowers over a few days and at different times of the day. அவங்க என்ன சொல்றாங்க? அமைதியா உட்காந்து பாருங்க. டிஃப்ரெண்ட் டைம்ல, காலையில பாக்குறீங்க இன்செக்ட் வருதா, இல்ல காலையில இந்த ஒரு சில வந்து காலையில இந்த பறவை வரும், ஈவினிங்ல வேற பறவை வரும், அதெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? You could also try to see whether there is any correlation in the characteristics of flower to the animal that visit us. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு சில இது பார்த்துருக்கலாம், ஃப்ளவரோட கலரும் அந்த வரக்கூடிய அனிமலோட கலரும் ஒன்னா இருக்கும். ஏன்? சப்போஸ் அங்க வரும்போது மேல வந்து உட்காந்தா மற்ற பிரிடேட்டர் கூட கண்ணுக்கு தெரியாம போறதுக்காக அந்த மாதிரி இருக்கலாம். சரியா? கரெக்டா இந்த சீசனுக்கு நீங்க இந்த புங்க மரத்தோட ஃப்ளவர் வந்ததுன்னா ஃபுல்லா அனிபீஸ் தான் இருக்கும், அங்க வேற எதுவும் இருக்காது. சரியா? வெறும் தேனீ கூட்டமா தான் இருக்கும் அந்த இடத்துல. திடீர்னு அந்த பக்கத்துல இருக்கிற மரங்கள்ல தேன் கட்ட ஆரம்பிச்சிடும். Carefully observe if any of the visitors come in contact with the anther and the stigma, as only such visitors can bring about pollination. இப்போ யார் வராங்க அப்படின்றத நீங்க கரெக்டா செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, நமக்கு தேவையில்ல. Many insects may consume pollen or the nectar without bringing about pollination. ஒரு சில கேடி இருக்குது, வரும் போலனை திருடிட்டு போயிடும், பிளஸ் என்ன சொல்றது, அந்த பர்ஃப்யூம் இருக்கு இல்லையா, சென்ட்டையும் எடுத்துக்கும், ஆனா பாலினேஷனை நடத்தாது. சரியா? such floral visitors are referred to as pollen or nectar robbers. அவங்கள வந்து மகரந்த கொள்ளையர்கள் அல்லது
தேன் கொள்ளையர்கள் சொல்லுவோம். அவங்க சைடில் ஹோல்ஸ் போட்டு தேனை மட்டும் எடுத்துக்கும். சி ஃப்ளவர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம்ப்பா. ஃப்ளவர் சரியா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஃப்ளவரு இப்படி இருக்கும். அது எல்லாமே இங்க இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இது என்ன பண்ணும், அந்த பேர்ட்ஸ் வருதுல, அம்மிங் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நீட்டா இருக்கும் பீக்கு. என்ன பண்ணும், இந்த இடத்துல குத்தி உள்ள இருந்து தேன் எடுத்துக்கும். ஸோ அப்போ பாலினேஷன் நடக்குமா? நடக்காது. அவங்க பேர் தான் போலன் ஆர் நெக்டார் ராபர்ஸ். சரி, மகரந்த கொள்ளையர்கள் அல்லது தேன் கொள்ளையர்கள் சொல்லுவாங்க. யூ மே ஆர் மே நாட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த பாலினேட்டர்ஸ், பட் யூ வில் ஷூர்லி என்ஜாய் யுவர் எஃபர்ட்ஸ். நீங்க பாலினேட்டரை பார்க்கலாம், பார்க்காத போகலாம், எங்கன்னா உட்காந்து பார்க்கும்போது, ஆனா என்ஜாய் பண்ணுவீங்க, இயற்கையை பார்த்து நல்லா ரசிப்பீங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட், தட்ஸ் ஆல்.